வணக்கம் நேர்களே, இன்னைக்கு நாம சனி பெயர்ச்சி 2025 பத்தி பார்க்க போறோம். சனி பகவான் வருகின்ற மார்ச் மாதம் 29ஆம் தேதி கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு காலபுருஷனுக்கு 11ஆம் இடத்துல இருந்து காலபுருஷனுக்கு 12ஆம் இடத்திற்கு பயிற்சி ஆகிறார். இந்த சனி பயிற்சி பாத்தீங்கன்னா கடந்த ஒரு 25 வருடத்துல ஒரு முக்கியமான ஒரு சனி பயிற்சியாக கருதப்படுது. ஏன் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய ஒரு மாற்றங்களை இந்த சனி பயிற்சி கொடுக்க போகுது. ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் ஒரு பக்கம் 7.5 சனி, ஜென்ம சனி அந்த மாதிரியாக இருந்தா கூட, அஷ்டம சனி அந்த மாதிரியாக இருந்தா கூட எல்லா பிரச்சனைகள் இருந்தும் விடுதலையையும் இந்த சனி பகவான் கொடுக்க போறாரு. ஏன்னா அவர் குருவனுடைய வீட்டுல வர்றாரு. அந்த குருவனுடைய வீட்டுல வரும்போது தன்னுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வை அவரே கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இந்த 2025 சனியினுடைய பயிற்சி மிக முக்கியமான ஒரு தருணமாக இருக்க போகுது. அதனுடைய வரிசையில நாம இன்னைக்கு பார்க்கக்கூடிய இந்த ராசி அன்பர்கள் மேஷ ராசி அன்பர்கள். மேஷ ராசி அப்படின்னு சொன்னாலே பாத்தீங்கன்னா ஒரு கர்வமோட நடப்பவர்கள். தனக்கு எல்லாமே தெரியும், ஆனா பாத்தீங்கன்னா நான் யாருக்காகவும் அடிபணிஞ்சு போக மாட்டேன் அப்படின்ற ஒரு நிலைமையில தான் இந்த மேஷ ராசியினுடைய குணாதிசயங்கள் இருக்கும். எப்போதுமே ஒரு தைரியத்தோடையும் தன்னம்பிக்கையோடும், ஏன் அந்த கர்வமும் ஒரு நிமிர்ந்த ஒரு குணமும் வருது அப்படின்னு பார்க்கும்போது தன்னுடைய உழைப்பு தான் தனக்கு பிரதானம். அந்த உழைப்பை மட்டுமே நம்ம நம்பி இருக்கிறோம். அதனால யாருடைய பேச்சும் கேட்க வேண்டாம்ன்ற ஒரு கர்வம் இந்த மேஷராசி அன்பர்களுக்கு இருக்கும். ஆனால் கடந்த ஒரு 3 வருடங்களாக பாத்தீங்கன்னா தன்னை சார்ந்து இருப்பவர்களால ஏற்படக்கூடிய அந்த ஏமாற்றத்தின் மூலமாக இவர்களுடைய வாழ்க்கையை பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு நம்ம பாதிக்கப்படுவோமா அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணங்கள்லாம் இவர்களுக்கு தோன்ற ஆரம்பிச்சிருச்சு. அதுல இருந்தே இந்த மேஷராசி அன்பர்களுக்கு இந்த சனியினுடைய பெயர்ச்சி ஒரு பெரிய ஆபத்தை நமக்கு கொடுக்க போகுது அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணங்கள் இவர்களுக்கு இருந்துகிட்டே இருக்கு. மேஷராசி அன்பர்களுக்கு உண்மையிலேயே இந்த சனி பயிற்சி என்ன மாதிரியான ஒரு பாதிப்பை கொடுக்க போகுது, அந்த பாதிப்புல என்னென்ன நன்மைகள்லாம் இருக்கு அப்படின்றதுதான் நம்ம இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம். இந்த சேனல் நீங்க முதல் முறையா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் நோட்டிபிகேஷனா வந்துட்டு இருக்கும். மேஷ ராசி அப்படின்னு சொன்னாலே பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு உதவும் மனப்பான்மை உடையவர்களும் இந்த மேஷ ராசி அன்பர்கள் தான். இவர்கள் இருக்கக்கூடிய இடத்துல யாருமே இவர்களினுடைய ஒரு அறிவுரையை கேட்காமல் செய்யவே மாட்டாங்க. அந்த அளவுக்கு கிளியரா அந்த ஒரு அட்வைஸ் கொடுக்கக்கூடிய தகுதியும் நேர்மையும் வாய்ந்தவர்கள் நீங்க மேஷராசி அன்பர்கள் தான். இப்படிப்பட்ட இந்த மேஷராசி அன்பர்களுக்கு சனி பகவானின் பெயர்ச்சி பாத்தீங்கன்னா விரய சனியாக, லாபஸ்தானத்திலிருந்து விரய சனியாக மாறப்போகுது இந்த சனி பகவானின் பெயர்ச்சி. இது இவர்களுக்கு எந்தெந்த இடத்துல எல்லாம் முக்கியமான ஒரு மாற்றங்களை கொடுக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த மேஷ ராசி என்பவர்களுக்கு சனி பகவான் யாரு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது கர்மஸ்தானாதிபதி, லாபஸ்தானாதிபதி. இவர்களுடைய தொழிலுக்கும் இவர்களுடைய தொழில் வளர்ச்சிக்கும் வேலைக்கும் முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு கிரகம் இந்த சனி பகவான் தான். ஜோதிட ரீதியாக இந்த சனி பகவானை நம்ம நிர்ணயிக்கக்கூடிய ஒரு காரகத்துவம் பாத்தீங்கன்னா கர்மஸ்தானம், நீதிமான், ஒரு நல்ல ஒரு பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப அவருடைய பலன்களை கொடுக்கக்கூடியவர் அப்படின்னு தான் நம்ம ஜோதிட ரீதியாக பார்ப்போம். அந்த மாதிரியான விஷயத்துல இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு அவர் முக்கியமான ஒரு விரயங்களை கொடுக்க போறார். எது சம்பந்தமான விரயத்தை கொடுக்க போறார் அப்படின்னு பார்க்கும்போது பொருளாதார சம்பந்தமாக பல விரயங்களை கொடுப்பதற்குண்டான ஒரு நேரமாக தான் இருக்கும். பொருளாதார ரீதியாக அப்படின்ற போது நீங்க சில முக்கியமான முடிவுகளை எடுத்து இந்த காலகட்டத்துல இந்த மாதிரியான தொழில ஏதோ ஒரு முன்னேற்றம் பண்றீங்க, ஏதோ ஒரு வளர்ச்சி சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்துல நீங்க ஈடுபடுறீங்க அப்படின்ற போது அதுல சில விரயங்களை கொடுப்பதற்கு உண்டான ஒரு வாய்ப்புகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணம் தான் இந்த 2025 ஏற்படுத்தக்கூடிய அந்த சனியின் பயிற்சி இந்த மேஷ ராசி என்பவர்களுக்கு. ஏன்னா அவர் தொழில் காரகனும் கூட அந்த சனி பகவான். அதனால தொழில்ல இருக்கக்கூடிய பண வரவுகளை குறைப்பதற்குண்டான எல்லா நடவடிக்கைகளையும் எடுப்பதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும். இந்த இது நாள் வரைக்கும் வியாபாரம் எல்லாருக்கும் நல்லபடியா போயிட்டு இருக்கு, இல்ல வியாபாரத்துல ஏதோ ஒரு தடைகள் இருக்கு அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் அதற்குண்டான ஒரு வளர்ச்சியை நோக்கி நீங்க பயணிக்கும் போது அதுல சில தடைகளை கொடுப்பதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும். இப்படி இருக்கக்கூடிய இந்த தருணத்துல நீங்க மேஷ ராசி என்பவர்கள் தொழில இருக்கக்கூடிய அந்த தடையை நீக்குவதற்கு நீங்க என்ன செய்யணும் அப்படின்னீங்கன்னா, உங்களுடைய மார்க்கெட்டிங் எபிலிட்டியை, அதாவது சனி பகவான் 12ல இருக்கும் போது நீங்க வெளியூர் சென்று அந்த ஒரு சேல்ஸ் ஒர்க் அல்ல மார்க்கெட்டிங் ஒர்க் எல்லாத்தையுமே நீங்க பண்ணினீங்கன்னா உங்களுடைய தொழிலுடைய வளர்ச்சியை வேறு இடத்துல நீங்க வச்சு செஞ்சீங்கன்னா
கண்டிப்பாக அதற்குண்டான மாற்றங்கள் இந்த மேஷராசி அன்பர்களுக்கு முழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். ஏன்னா உங்களுடைய ராசியில உங்களுடைய 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் அவருடைய 3ஆம் பார்வையாக உங்களுடைய 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு அதிகப்படியான ஒரு வளர்ச்சின்றது இந்த காலகட்டத்துல இருக்கு. பொருளாதார வீழ்ச்சி அடைந்தாலும் கண்டிப்பாக அதற்குண்டான ஒரு முன்னேற்றங்கள் இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு இருக்கும் இந்த சனி பயிற்சி. அடுத்து இந்த சனி பயிற்சி கொடுக்கக்கூடிய அடுத்த பலன்கள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, குடும்பம் சம்பந்தமான சில முடிவுகள் எடுக்கிறதுல உங்களுக்கு ஒரு தடங்கல்கள், அதாவது ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலைகள் ஏற்படுவதற்குண்டான ஒரு நேரம். சில பேர் பாத்தீங்கன்னா உங்களுடைய குழந்தைகளை வெளிநாட்டுக்கு போய் படிக்கணும்னு ஆசைப்படுறாங்க. உங்களுக்கு அதுல ஒரு கருத்து வேறுபாடு இருந்துகிட்டே இருக்கும். அந்த கருத்து வேறுபாட்டின் மூலமாக அந்த குழந்தைகளினுடைய படிப்பும் டிலே ஆகிறதுக்கு, தாமதம் ஆகுவதற்கு உண்டான ஒரு நேரமும் வரக்கூடும் இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு. இந்த மாதிரியாக குடும்பம் சம்பந்தமான சில முக்கியமான முடிவுகளை எடுப்பதற்கு ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலை இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது. இந்த காலகட்டத்துல இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு திருமண தடைகள் எல்லாமே விலகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக திருமண தடைகள் இந்த காலகட்டத்துல விலக போகுது. ஏன்னா 3ஆம் இடத்துல அந்த மேஷ ராசிக்கு 3ஆம் இடத்துல அந்த குரு பகவான் பயிற்சி ஆகிறதுனால உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே சுபகாரிய முயற்சிகளாக தான் இருக்க போகுது. எதுவுமே வீண் விரயமா ஆயிடக்கூடாது அப்படின்ற ஒரே எண்ணத்துல நீங்க என்ன பண்ணுவீங்க, எல்லாத்தையுமே சுபகாரியமா தான் நம்ம பண்ணணும் அப்படின்ற மாதிரியான ஒரு முயற்சிகள் இருக்க போது அந்த முயற்சிகள்ல உங்களுக்கு அதிகப்படியான ஒரு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ஒரு வருடமாக தான் இந்த சனியின் பெயர்ச்சி, இந்த விரய சனி 2025 இந்த மேஷராசி அன்பர்களுக்கு கொடுக்கும். இந்த மேஷராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல இந்த 2.5 வருடங்கள் பாத்தீங்கன்னா 7.5 சனியினுடைய முதற் கட்டம் ஆரம்பிக்குது. அதனால இந்த காலகட்டத்துல நீங்க இந்த ஒரு 2.5 வருடம் மாத்திரம் நீங்க என்னென்ன முயற்சிகள்லாம் செய்றீங்களோ அது சக்சஸ்ஃபுல்லா ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கும். பொருளாதார சம்பந்தமாக, குடும்பம் ரீதியாக, வேலை ரீதியாக, தொழில் ரீதியாக இந்த மாதிரியான அதிகப்படியான ஒரு முயற்சிகளை இந்த 2 வருடத்திலேயே செஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப டைட்டான பொசிஷன், அதாவது அதுக்கு அடுத்து வரக்கூடிய 2 வருடங்கள்ல உங்களுக்கு அந்த பண தட்டுப்பாடு அதிகரிக்கக்கூடிய ஒரு வருடமாக இருக்கும். ஏன்னா இப்பவே பாத்தீங்கன்னா ராகு பகவான் உங்களுடைய 11ஆம் இடத்திற்கு வந்துட்டாரு. சனி பகவான் 12ஆம் இடத்திற்கு போறதுனால உங்களுக்கு அந்த ராகு பகவான் 11ஆம் இடத்துல இருக்கும் போது அந்த தொழிலினுடைய வளர்ச்சி அதிகரித்தாலும் கூட அந்த பண தட்டுப்பாடு கொஞ்சம் கொஞ்சமாக தலை தூக்க ஆரம்பிச்சிடும். அதனால எந்த அளவுக்கு ரொம்ப கேர்ஃபுல்லா நீங்க தொழில் சம்பந்தமான டிசிஷன், வேலையை விடணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு முக்கியமான பதிவு. மேடம் நாங்க வேலையில ரொம்ப ஒரு பிரச்சனையில இருக்கிறோம், இந்த 2025 விடலாம்னு நினைக்கும் போது இந்த 7.5 சனியில ஒரு பிரச்சனையா இருக்கு, இது விடலாமா வேண்டாமா அப்படின்ற மாதிரியான ஒரு முடிவுகள் எடுக்கக்கூடிய தருணம். தாராளமாக விடணும்னு நினைக்கிறவங்க, உங்களுக்கு வெளிநாட்டு வாய்ப்புகள் கிடைக்குது, வெளியூர் வாய்ப்புகள் கிடைக்குதுன்னா இந்த கையில வேலை வாய்ப்பு வச்சுக்கிட்டு நீங்க இந்த கையில ரிசைனேஷன் லெட்டரை கொடுக்கலாம். அதுதான் உங்களுக்கு ஆப்ஷன் இருக்கே ஒழிய வேலையை விட்டுட்டு நீங்க வேலையை தேடணும் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு கிடையவே கிடையாது. ஏன்னா வேலையை விட்டீங்கன்னா, ஒன்ஸ் ஒரு வேலை விட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு மிக சிரமமான ஒரு வருடங்களாக ஆயிடும். அதனால உங்களுக்கு இந்த வேலை சம்பந்தமான சில முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கும் இந்த வருடம் இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலையை தரலாம். குழப்பமே பட வேண்டாம். உங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பை கையில வச்சுட்டு நீங்க வேற வேலையை விட்டுட்டா போதும். அதே சமயத்துல இந்த மேஷ ராசி என்பர்கள் உங்களுடைய குடும்ப உறவுல மிக ஜாக்கிரதையாக இருக்கக்கூடிய ஒரு தருணம். குடும்ப உறவுன்னு சொன்னீங்கன்னாலே பாத்தீங்கன்னா கணவன் மனைவி, குழந்தைகள், பெற்றோர்கள் இந்த மாதிரியான ஒரு உறவுகள் இருக்கும். அந்த உறவுல எப்போதுமே ஒரு வார்த்தைகளை நிதானமாக பேசக்கூடிய ஒரு தருணமாக இருக்கணும். ஏன்னா மேஷராசி என்பவர்கள் அதிகமாக கோபம் உங்களுக்கு வெளிப்பட்டுட்டே இருக்கும் எப்போதுமே, ஜெனரலாவே சரி. அதுல இப்ப 7.5 சனின்னு இருக்கும்போது உங்களுக்கு அந்த நிதானமான வார்த்தைகளை நீங்க எப்போதுமே குடும்பம் ரீதியாக நீங்க கடைபிடிச்சுட்டே வரணும். அந்த ஒரு வார்த்தைகள் தான் உங்களுக்கு தேவையில்லாத வழிகளையும் தேவையில்லாத பிரச்சனைகளையும் கொடுக்காது. அதனால அந்த வார்த்தையில ஒரு நிதானம் தேவை இந்த மேஷராசி என்பவர்களுக்கு. இல்லாட்டி தேவையில்லாத பிரிவுகள், அப்புறம் மனக்கசப்புகள், ஒரு பிரிந்த குடும்பங்களை ஒன்று சேர்க்கிறதுக்கே கிட்டத்தட்ட ஒரு 7 வருடங்கள் ஆயிடும். அதனால இந்த மேஷராசி என்பர்கள் இந்த ஒரு 2 வருடத்துல ரொம்ப ஒரு நிதானமான ஒரு வார்த்தையை பயன்படுத்தி கொள்ளணும் இந்த மேஷராசி என்பர்கள். இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை சொல்லியிருக்கிறோம். இது உங்களுடைய தசாபுத்தி படி பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன தசாபுத்தி இருக்கு, சனி திசையே நடந்ததுன்னா அந்த சனி உச்சமா இருக்கிறாரா, ஆட்சியா இருக்கிறாரா, இல்ல ஒரு நல்ல இடத்துல இருந்து திசையை நடத்துறாரா அப்படின்ற மாதிரியான சில நுணுக்கங்கள்லாம் நம்ம ஜோதிட ரீதியாக பார்க்கணும். அதை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்
வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். ரிஷபராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான ஒரு முன்னேற்றங்கள், என்ன மாற்றங்கள்லாம் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது அப்படின்றதுதான் இந்த பதிவுல நம்ம தெளிவா பார்க்க போறோம். ரிஷபராசி அன்பர்களுக்கு முதல்ல ஒரு முக்கியமான பாயிண்ட், இந்த 2025 ஒரு நல்ல வளர்ச்சியை தான் கொடுக்க போகுது. உங்களுக்கு 2ஆம் இடத்துல அந்த குரு பகவான் மே மாசம் பயிற்சி ஆகிறாரு. ஏன்னா கடந்த 1.5 வருடங்களாக என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியல, உங்க லைஃப்ல என்ன நடக்குது அப்படின்ற மாதிரியாக ஒரு உத்தேசிக்கிறதுக்குள்ளேயே உங்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்கு. அந்த அளவிற்கு ஒரு அடுத்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்ற நினைக்கிறதுக்குள்ள உங்களுக்கு அடுத்த பிரச்சனைகள், இந்த மாதிரியாக லைஃப்ல என்ன நடக்குது அப்படின்ற ஒரு இது பாக்குறதுக்குள்ளேயே உங்களுக்கு நிறைய பிரச்சனைகளை அனுபவித்து, அந்த சில பேருக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா குடும்பம் சம்பந்தமான உறவுகளே பிரிஞ்சு போயிட்டாங்க. அந்த அளவிற்கு பிரச்சனைகள் அதிகரிச்சிருக்குதான் சொல்லணும் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு. இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு முதல்ல நம்ம பார்க்கக்கூடிய அந்த சனி பயிற்சி ஒரு ஃபேவரபிளா இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பாக ஃபேவரபிள் தான். ஏன்னா லாப சனியாக வர்றார் அந்த சனி பகவான். இது வரைக்கும் இருந்த அந்த கர்மஸ்தானத்துல இருந்த சனி பகவான் லாப சனியாக வர்றார். இவர் எப்போதுமே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அந்தஸ்தை கொடுக்கக்கூடிய சனி பகவான் தான். இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இந்த ஜோதிட ரீதியாக சனி பகவான் நல்லதை கொடுப்பாரா கெட்டதை கொடுப்பாரா அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக நல்ல விஷயங்களை, ஒரு நல்ல ஒரு பாடத்தை கற்றுக் கொடுப்பவராக தான் இருக்க போறார் இந்த சனி பகவான். இதுல இப்ப இந்த லாப சனியாக உருவெடுக்கக்கூடிய அந்த சனி பகவான் இந்த ரிஷப ராசி அன்பர்களுக்கு அதிகப்படியான ஒரு மகிழ்ச்சியை, லாப சனின்னு பாத்தீங்கன்னா ஒரு தொழில ஒரு முன்னேற்றம் மாத்திரம் பத்தாது, அந்த தொழில் முன்னேற்றமாகப்பட்டது உங்களுக்கு குடும்பம் வரைக்கும் சென்று அங்க ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணத்தை கொடுக்கணும். அதுதான் அந்த லாப சனி ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய விஷயம். கடந்த காலத்துல இந்த ரிஷபராசி என்பர்கள் உங்களுடைய வாழ்க்கையில நிறைய தவறுகள் செய்திருந்தாலும் அந்த தவறுகளின் மன்னிப்பாக தான் உங்களுக்கு அந்த கடந்த காலம்லாம் நம்ம செஞ்ச தவறுக்கு நம்மளுக்கு நல்ல ஒரு புத்திமதி கொடுத்தாச்சு. அந்த அளவிற்கு சில பிரச்சனைகள் எல்லாம் அனுபவிச்சிருப்பீங்க ரிஷபராசி என்பர்கள். நிறைய ரிஷபராசி என்பர்களுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா, தன்னுடைய வேலைய யாருமே குறை சொல்லக்கூடாது அப்படின்னு தான் நீங்க நினைப்பீங்க. ஏன்னா நீங்க ரொம்ப பர்ஃபெக்டா டிரான்ஸ்பரண்டா தான் எல்லாமே செய்வீங்க. அப்படி செய்யக்கூடிய வேலையிலையும் ஏதாவது ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக் இருக்கு அப்படின்ற பட்சத்துல அந்த தவறை கூட யாரும் நமக்கு சுட்டி காட்டக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு கடந்த ஒரு 2 வருடங்களாக உங்களுடைய தவறை மட்டுமே சுட்டி காட்டக்கூடிய உறவுகள், நண்பர்கள், கோகலீக்ஸ், அடுத்து தொழில வேலை செய்யறவங்க, இப்படி எல்லாருமே பாத்தீங்கன்னா உங்க தவறை மட்டுமே சுட்டி காட்டிக்கிட்டே இருந்திருப்பாங்க. என்னடா இது நமக்கு ஒரு இதுவே இல்லாத ஒரு எல்லாமே வருதே அப்படின்ற அளவுக்கு ஒரு ரிவ்யூ மாதிரி, எப்படி நமக்கு கூகுள்ல ஒரு ரிவ்யூ கொடுத்தா, ஒரு நல்ல ரிவ்யூஸ் கொடுத்தா நம்மளுடைய மனம் மகிழ்ச்சி அடையுமோ அந்த மாதிரிதான் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு கடந்த 2 வருடங்களாக எல்லாமே ஒரு பேட் கமெண்ட்ஸ் தான். அந்த அளவிற்கு இந்த ரிஷபராசி அன்பர்கள் வாழ்க்கையில நிறைய ஒரு பாடங்களை நீங்க கற்றுக்கிறீங்க. அதனுடைய எதிரொலியாக தான் இந்த 2025 சனி பகவான் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு திருப்பத்தை கொடுக்க போறாரு. வேலையில பாத்தீங்கன்னா நீங்க வேலையில கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறீங்க, என்னடா பண்றது தெரியாத நிலைமைக்கு ஆளாகி இருக்கிறீங்க ரிஷபராசி அன்பர்கள். அதாவது வேலையை விடவும் முடியல, வேலையில இருக்கவும் முடியல, வீட்டுக்கு போனா இஎம்ஐ தொந்தரவு, வீட்டுல இருக்கக்கூடிய செலவுகளை பார்க்கணும், அடுத்து ஒரு புதுசா ஒரு முயற்சி பண்றேன்னு சொல்லி அந்த வீடை வேற நீங்க ஆரம்பிச்சிருக்கிறீங்க, வீடு கட்டுறதுக்கு வேற ஆரம்பிச்சிருக்கிறீங்க. ஏற்கனவே கட்டின வீடை வாங்கி பண்ணலாம் அப்படின்னு நம்ம அறிவுரை கூட்டும் போது நம்மளை சுற்றி இருக்கிறவங்க, நம்ம குடும்பத்தார்கள் அதை கேட்கவே இல்லை. ஆனாலும் பாத்தீங்கன்னா கரெக்டா நீங்க 2024 மார்ச் மாதத்துல எழுப்பின வீடு பாத்தீங்கன்னா உங்களால இன்னும் கட்டி முடிக்க முடியாத ஒரு சூழ்நிலை. அன்னையில இருந்தே நிறைய பிரச்சனைகள், ஏதோ ஒரு வியாதி தொந்தரவு, வீட்டுல ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலை. இப்படி அந்த வேலை செய்யக்கூடிய இடத்துல இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு தேவையில்லாத இடர்பாடுகள், வேலைக்கு போனா வீட்டுல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஞாபகம் வருது, வீட்டுக்கு வந்தா நாளைக்கு ஹையர் அபிஷியல்ஸ் நம்மளுக்கு என்னென்ன டார்ச்சர் கொடுக்க போறாரோ, என்னென்ன பழியெல்லாம் நம்ம மேல தூக்கி போட போறாரோ அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணங்கள் எங்க இருந்தா நமக்கு நல்ல ஒரு நிம்மதியான வாழ்வு கிடைக்கும் அப்படின்னு அதை எதிர்நோக்கி தான் நீங்க பயணிச்சுட்டு இருக்கிறீங்க ரிஷபராசி என்பர்கள். நீங்க இப்படிப்பட்ட இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இந்த
2025 சனி பயிற்சி ஆகப்பட்டது வேலையில நல்ல முன்னேற்றம் கிடைக்க போகுதுங்க. யாராவது டிரான்ஸ்பர் பண்ணிக்கணும், இல்ல ஒரு நல்ல ஜாப தேடி நான் போகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா முதல் வேலையா அதை பண்ணுங்க. அதுல எந்த விதமான ஒரு யோசனையுமே வேண்டாம். ஏன்னா சனி பகவான் உங்களுக்கு மார்ச் மாதமே அங்க லாபத்துக்கு வர்றதுனால வேலை இடமாற்றம் அதிகப்படியான ஒரு முன்னேற்றங்களை கொடுக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய வேலையில கொஞ்சமா ப்ரெஷர் இருக்கு, என்னால தாங்கிக்க முடிய அளவுக்கு இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கொஞ்சம் ஒரு மே வரைக்கும் போய் பாருங்க, எப்படி இருக்குன்னு பாருங்க. அங்க உங்களுக்கு கன்வீனியன்டான ஒரு சூழ்நிலை மாறக்கூடிய ஒரு வருடமாக தான் இருக்கும். அப்படி மாறிடுச்சுன்னா கண்டிப்பா நீங்க தான் அங்க ராஜாவாக இருக்க போறீங்க. உங்களுக்கு வேலையில சுற்றி இருக்கக்கூடிய தொந்தரவுகள் முழுமையாக குறையக்கூடிய ஒரு சனி பயிற்சியாக தான் இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு இருக்க போகுது. அடுத்து குடும்ப ஒற்றுமைன்னு நம்ம பார்க்கும்போது இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு அதிகப்படியான ஒரு விவாதங்கள், அதிகப்படியான ஒரு விவாகரத்துகள், அடுத்து பாத்தீங்கன்னா குழந்தை நலன்ல ஒரு நிறைய பிரச்சனைகள், இந்த மாதிரி எல்லாம் இருந்துட்டு இருக்கக்கூடிய இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு விவாகரத்து முடிஞ்சவங்களுக்கு கூட திரும்ப இந்த வருடம் சேர்வதற்குண்டான ஒரு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு ரிஷபராசி என்பவர்களுக்கு. ஏன்னா பிரிந்த குடும்பங்கள் அந்த பிரிந்ததை எண்ணி எண்ணி மன வருத்தத்திற்கு ஆளாகக்கூடியவர்களாக இருந்திருப்பாங்க. இனிமே நம்ம சேர்ந்து வாழ்ந்தா என்ன அப்படின்ற ஒரு எண்ணம் தோன்றியாச்சுன்னா போறோம், கண்டிப்பாக அந்த இடத்துல பிரிவுன்றது முறிக்கப்படுது. ஒற்றுமையோடு சேர்ந்து வாழ்வதற்குண்டான ஒரு பாக்கிய அமைப்புகள் இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு இருக்கும். குழந்தைகள் சம்பந்தமான சில அவமானங்கள், அசிங்கங்கள்லாம் இந்த ரிஷபராசி என்பவர்கள் கடந்த காலத்துல அனுபவிச்சிருப்பீங்க. ஏன்னா குரு பகவான் உங்களுடைய ராசியிலேயே இருந்ததுனால குழந்தைகள் சம்பந்தமான அவமானங்களை அதிகமாக அனுபவிச்சிருப்பீங்க. ஒரு வாலிப பருவத்துல இருக்கிறாங்க அப்படின்ற போது அங்க ஒரு ஏமாற்றப்பட்ட ஒரு குழந்தைகளை நீங்க பார்க்க முடியும். அடுத்து உங்களுடைய குழந்தைகள் கான்சென்ட்ரேஷன் இல்லாம அந்த வேலைய செய்யக்கூடிய அந்த படிப்பை தொடரக்கூடிய ஒரு நிலையில இருந்திருப்பாங்க. அடுத்து ஒரு நல்லா படிச்சுட்டு இருக்கிற ஒரு குழந்தைய பாத்தீங்கன்னா திடீர்னு இருந்தாப்புல மூட் அப்செட் ஆகி அந்த படிப்பு எல்லாமே குறைபாடு ஆகுவதற்குண்டான ஒரு வாய்ப்புகள் எல்லாம் இருந்திருக்கும். இந்த மாதிரியாக குழந்தைகள் சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனைகளை அனுபவித்துட்டு இருந்த இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு அதிலிருந்து முழுவதுமாக 100% நிவாரணம் கிடைக்கக்கூடிய ஒரு பயிற்சியாக தான் இந்த சனி பகவானினுடைய லாப சனி உங்களுக்கு முழுமையான ஒரு தீர்வை, குடும்பம் சம்பந்தமான நிறைய விஷயங்களை கொடுக்க போகுது. அடுத்து வீடு, வாகனம், பொருள் சேர்க்கை, இன்வெஸ்ட்மெண்ட், முதலீடு, அடுத்து சேமிப்புகள், இதெல்லாமே ஒரு காலகட்டத்துல அழிஞ்சு போச்சு இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு. கடந்த ஒரு 3 வருடங்களாக பாத்தீங்கன்னா சொந்த வீடை இழக்கிறது, அடுத்து வீடு வாங்கணும்னு யோசிச்சு அதற்குண்டான ஒரு அமௌண்ட்டை ரெடி பண்ணா அந்த அமௌண்ட் வேற ஏதாவது ஒரு செலவுக்கு பயன்படுத்துறது, அடுத்து பாத்தீங்கன்னா அந்த வீடு கட்டுவதற்குன்னு சில ஏற்பாடுகளை செஞ்சு வச்சுட்டு இருக்கும்போது வீட்டுல யாராவது ஒரு நோய்வாய்ப்பட்டு அதற்கு ஹாஸ்பிட்டல் செலவுக்கே உங்களுக்கு பெருமளவு ஒரு பணம் செலவாகக்கூடிய ஒரு சூழ்நிலை. இப்படி எல்லாம் அந்த ஒரு சொந்த சொத்து வாங்கணும்னு ஏற்பாடு பண்ணும்போது உங்களுடைய தசாபுத்தி கிரகங்களா என்னன்னு தெரியாது, அந்த அளவிற்கு மிகப்பெரிய ஒரு நெருக்கடிகளை கொடுத்துட்டு இருக்கும். அதுல இருந்து உங்களுக்கு ஆசை ஒரு போயிடுச்சு, நமக்கு இன்னுமே சொந்த சொத்தே வேண்டாம், இதுல இருந்து பிரச்சனைகள் தான் அதிகமாக இருக்கு அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவிற்கு அந்த சொந்த சொத்துக்கள் மூலமாக இருக்கக்கூடிய அதிருப்திகள் எல்லாமே விலகக்கூடிய ஒரு வருடமாக தான் இந்த 2.5 வருடங்கள் இந்த சனி பயிற்சி இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு. நல்ல ஒரு வீடா வாங்க போறீங்க, ஒரு அழகான ஒரு வீடு, அந்த வீட்டின் மூலமாக அனைத்து சுபகாரியங்களும், என்னைக்கு அந்த வீடை வாங்கணும் நீங்க முயற்சி எடுக்கிறீங்களோ இந்த வருடத்துல கண்டிப்பாக அந்த முயற்சிகள் மூலமாக உங்களுக்கு வீட்டுல அடுத்தடுத்து சுபகாரியங்கள் நடந்துகிட்டே இருக்கும். இது நாள் வரைக்கும் வீட்டுல ஒரு சுபகாரியம் நடந்ததா அப்படின்னு ரிஷபராசி அன்பர்களை கேட்டீங்கன்னா துக்க செய்திகள் தான் அதிகமா நடந்திருக்கே ஒழிய வீட்டுல பிரச்சனைகள் தான் நடந்திருக்கே ஒழிய ஒரு சுபகாரியங்கள் நடந்தது, ஒரு வீட்டுல 4 பேரை நம்ம வரவேற்றோம், நல்ல ஒரு மகிழ்ச்சியோட இருந்தோம் அப்படின்னா இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு அதெல்லாம் நமக்கு ஒரு கனவு மாதிரி ஆயிடுச்சு. இன்னமே அதெல்லாம் நடக்குமா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு எல்லாருக்குமே இருந்துட்டு இருக்கு. இந்த சனி பயிற்சி இந்த 2.5 வருடங்கள்ல இது எல்லாத்தையுமே நீங்க சாதிக்கக்கூடிய ஒரு வருடம் தான். நல்ல ஒரு வீடு, அழகான வீடு. ஏன்னா ரிஷபராசி என்பர்கள் நீங்க எதிர்பார்க்கறது பாத்தீங்கன்னா ஒரு மாளிகை மாதிரி இருக்கணும். அந்த மாளிகையே பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளா நல்ல நமக்கு ஒரு மனசுக்கு பிடிச்ச மாதிரியாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. அந்த மனசுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு சொந்த சொத்துக்களை வாங்குவதற்குண்டான ஒரு அமைப்பு முழுவதுமாக
காலகட்டமாக வந்தாச்சு இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு. தொழில் ரீதியான அதிகப்படியான ஒரு முன்னேற்றம். தொழில் யார் யாரெல்லாம் செய்யணும்னு நினைச்சீங்களோ தைரியமாக ரிஸ்க் எடுத்து ஆரம்பிக்கலாம். சில பேர் புதுசா தான் தொழில் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய தசாபுத்தி கிரகங்களை பார்த்துக்கோங்க, சுயஜாதகத்தை பார்த்துக்கோங்க. இல்ல ஏற்கனவே எனக்கு தொழில் செஞ்சு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, இடையில ஒரு 5 வருஷமா அதை நிப்பாட்டிட்டேன், நானு என்னால இனிமே அதை தொடர முடியாது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன், ஆனா இப்போ ஆரம்பிக்கலாமா, எனக்கு அதற்குண்டான ஒரு வாய்ப்புகள் வருது அப்படின்னு கேட்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அந்த தொழில் ரீதியான ஒரு முன்னேற்றங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கிறதுனால மீண்டும் அந்த தொழிலை எடுத்து நடத்துவதற்கு உண்டான ஒரு வழிமுறைகள் எல்லாமே கிடைக்க போகுது இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு. இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல அதிகப்படியான வெளிநாட்டு வாய்ப்புகள், வெளியூர் பிரயாணங்கள், ஆன்மீக சுற்றுலா இந்த மாதிரி எல்லாம் கிடைப்பதற்கு உண்டான ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணம். ஆன்மீக சுற்றுலான்றது அந்த 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் முழுமையாக நீங்க இதனால் வரைக்கும் ஒரு பிரார்த்தனைன்னு வச்சுட்டே இருந்திருப்பீங்க. எனக்கு இந்த பிரச்சனை சரியாயிடணும், நான் இந்த கோயிலுக்கு வந்துருவேன், நான் எனக்கு இந்த பிரச்சனைகள் சரியான குடும்பம் ஒன்று சேர்ந்தால் நான் குலதெய்வத்துக்கு நேர்த்திக்கடன் வச்சிருக்கிறேன், இந்த மாதிரியான ஒரு பிரார்த்தனைகள்லாம் நிறைய இருந்திருக்கும் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு. அது எல்லாத்தையுமே இந்த 2 வருடத்துல சரி செய்வதற்குண்டான, அதாவது அந்த ஆன்மீகத்தின் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையே இப்போ பிரகாசமாக ஒளிரக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்க போகுது. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதக ஜனனகால ஜாதகப்படி தசாபுத்திகளை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு உங்களுடைய முழுவதுமான ப்ரிடிக்ஷன்ஸ் நமக்கு எப்படி இருந்தா என்ன மாற்றம் செஞ்சா சரியான ஒரு பயனுள்ள ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை வரும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கீழே இருக்கிற நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டீங்கன்னா நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். மிதுன ராசி என்பவர்களுக்கு சனி பகவான் வருகின்ற மார்ச் மாதம் 29ஆம் தேதி, அதாவது கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். மிதுன ராசி அன்பர்களுக்கு 9ஆம் இடத்துல இருந்து பாக்யஸ்தானத்திலிருந்து 10ஆம் இடமான கர்மஸ்தானத்திற்கு பயிற்சி ஆகிறார். 10ஆம் இடத்துல ஒரு பாவி இருந்தா ஒரு நல்லது அப்படின்ற மாதிரியான ஜோதிட மொழிகள் உண்டு. அதனால இந்த சனி பகவான் 10ஆம் இடத்திற்கு வர்றது இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு அடுத்த கட்ட ஒரு வளர்ச்சியை நோக்கி பயணிக்கக்கூடிய அடுத்த 2 வருடங்கள் தான் நம்ம சொல்ல போறோம் இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு. இந்த மிதுன ராசி அன்பர்கள் எப்போதுமே ஒரு சுறுசுறுப்போடையும் அதிகமான ஒரு திறமைகளையும் உடைய அன்பர்கள். எதா இருந்தாலும் நம்ம கத்துக்கணும், அந்த கத்துக்கிறதன் மூலமாக இன்னைக்கு பயன்படுதோ இல்லையோ என்னைக்குனாலும் அது நமக்கு ஒரு பயன்பாடு இருக்கும் அப்படின்னு நினைச்சு தன்னுடைய திறமையை மேலும் மேலும் வளர்த்துக்கிட்டே இருப்பவங்க. அதே சமயத்துல அந்த அஷ்டம சனி இருக்கும்போது கூட கடந்த 2 வருடத்திற்கு முன்னாடி கூட அந்த ஒரு போராட முடியாத ஒரு நேரத்துல கூட தன்னுடைய கையில ஒரு பொருளாதாரம் கூட கிடையாது, அந்த பொருளாதாரம் இல்லாத பொழுது கூட யார்கிட்டயாவது கடன் வாங்கி சில திறமைகளை வளர்த்த ஆட்கள் தான் இந்த மிதுன ராசி அன்பர்கள். இப்படிப்பட்ட இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த சனி பயிற்சி நிறைய ஒரு லாபங்களையும் நிறைய ஒரு வாய்ப்புகளையும் கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்க போது. அதை பத்தி தான் இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம். நீங்க இந்த சேனலை முதன்முறையா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. நாம 2025ல ஒரு தொடக்கமாக வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமி மூலமாக ஜோதிட வகுப்புகள் மற்றும் யோகா பயிற்சி வகுப்புகள் நடத்த போறோம். இந்த ஜோதிட வகுப்புகள் யோகா பயிற்சி வகுப்புகள் ஏன் இது நம்ம 2யும் கிளப் பண்றோம் அப்படின்னு பார்க்கும்போது, ஜோதிட வகுப்புகள் நம்ம வாரத்துக்கு ஒரு 2 நாட்கள் எடுக்கும் போது அந்த வகுப்புகள் நமக்கு பயனுள்ளதாக இருக்கணும். எப்படி பயனுள்ளதாக இருக்கும்? நம்ம மனநிலையை ஒருமுகப்படுத்தணும். இந்த ஜோதிடத்திற்கு முக்கியமான ஒரு பயிற்சியே பாத்தீங்கன்னா யோகா தான். அந்த மனநிலையை ஒருநிலைப்படுத்தும் போதுதான் அந்த பிரபஞ்சம் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக கைக்கு கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். அந்த பிரபஞ்சத்தை நம்ம கையில எடுத்தாச்சுனாலே நமக்கு ஜோதிடம் ஈஸியாக நமக்கு எல்லா விதமான ஒரு கலைகளையும் கற்று தந்துரும். அதனாலதான் அந்த ஜோதிட வகுப்புகளும் அந்த யோகா பயிற்சிகளும் நம்ம நடத்த போறோம். அதை பத்தி நீங்க டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு கர்மஸ்தானத்துல வரக்கூடிய அந்த சனி பகவான் மிக அதிக அளவுல தொழில் ரீதியான ஒரு நிறைய முன்னேற்றங்கள் வாய்ப்புகளை கொடுக்க போறாரு. கடந்த காலத்துல எல்லாம் தொழில வாய்ப்புகள் இருந்தது மேடம், ஆனா அந்த வாய்ப்புகளை நோக்கி நான் முயற்சி செய்யும் போது அதுல எனக்கு 0% தான் டார்கெட் அச்சீவ் ஆச்சு, எனக்கு எந்த விதமான ஒரு முன்னேற்றமும் இல்லை, அதே சமயத்துல தொழில் ரீதியான கடன்களும் எனக்கு அதிகரிச்சிருச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு இருக்கு. ஏன்னா 10ஆம் இடத்துல இப்போ ராகு
பகவான் இருந்தாரு. அவர் மே மாதம் தான் இந்த ராகு பகவான் பயிற்சி ஆகிறார். அதனால அந்த 10ஆம் இடத்துல இருக்கிற ராகு பகவான் உங்களை தொழில செய்ய விடாம நீங்க என்ன முயற்சிகள் எடுத்தாலும் கட்டி போட்டு வச்சிருக்கிற மாதிரி தான் அந்த சர்ப்ப கிரகங்கள். சர்ப்பம்னாலே அந்த பாம்பு எப்படி ஒருத்தர்கிட்ட அப்படி மாட்டும் போது அப்படியே சுத்தி சுத்தி வளைச்சு வளைச்சு அவர்களை எங்கேயும் நகல விடாம ஆக்குமோ, அதே மாதிரிதான் அந்த சர்ப்ப கிரகங்கள், நிழல் கிரகங்கள், பாவ புண்ணியமான ஒரு அந்த அளவுகோலை தீர்மானிக்கக்கூடிய அந்த கிரகங்கள் நீங்க செய்த அந்த கர்மாக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய தொழில் முன்னேற்றம் அடையும், அடுத்த வீழ்ச்சியை நழுவும், அடுத்து பாத்தீங்கன்னா திரும்ப ஒரு மேல ஹைக் ஆகும், திரும்ப ஒரு டவுன் ஆகும். இந்த மாதிரி எல்லாம் மாறி மாறி இந்த மிதுன ராசி என்பர்கள் உங்களுடைய தொழில்ல அதிகப்படியான ஒரு வீழ்ச்சியை சந்திச்சிருப்பீங்க. இந்த 2025 சனி பயிற்சி உங்களுக்கு அதுல நிறைய மாற்றங்கள், உங்களுக்கு தேவையான ஒரு முன்னேற்றத்தை கொடுக்க போகுது. 9ஆம் இடத்திற்கு போகக்கூடிய அந்த ராகு பகவான் பாத்தீங்கன்னா டிஜிட்டல் மூலமாக, அதாவது ராகுன்னு சொன்னாலே செயற்கைக்கு உண்டான ஒரு உதாரணமான கிரகம். எப்படி நம்ம இயற்கை ரீதியாக இல்லாம செயற்கையாக இப்போ எல்லாம் யூடியூப், அதே சமயத்துல கணினி சம்பந்தப்பட்ட சில செயல்பாடுகள் எல்லாத்துலயும் எவ்வளவு டெக்னாலஜி வந்ததோ அதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் இந்த ராகுவினுடைய நிலைப்பாடுதான். அந்த மாதிரி அந்த 9ஆம் இடத்துல வரக்கூடிய அந்த ராகு பகவானுடைய செயலும், அந்த 10ஆம் இடத்திற்கு பயிற்சியாகக்கூடிய அந்த சனி பகவானுடைய செயலும் உங்களுக்கு தொழில் ரீதியான அதிகப்படியான டெவலப்மெண்ட், அந்த மார்க்கெட்டிங், அடுத்து பாத்தீங்கன்னா டெக்னாலஜி இம்ப்ரூவ்மெண்ட், இது எல்லாத்தையுமே நீங்க உங்களுடைய தொழில செய்ய போறீங்க. இதனால வருமான வளர்ச்சி, ரீச் ஆகாத இடத்த கூட ரீச் பண்ணக்கூடிய ஒரு தொழில்நுட்பம் உங்களுடைய தொழில வரப்போகுது. இது எல்லாமே இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு, ஏன்னா உங்களுக்கு திறமைகள் அதிகம், அந்த திறமைகளை பயன்படுத்துவதற்குண்டான ஒரு பிளாட்ஃபார்ம் இந்த 2025 சனி பயிற்சி உங்களுக்கு முழுமையாக கிடைக்க போகுது. அடுத்து பாத்தீங்கன்னா வேலையில நிறைய ஒரு நிரந்தரமின்மை இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு, ஏன்னா உங்களுக்கும் மேலதிகாரிகளுக்கும் எப்போதுமே செட் ஆகாது. மேலதிகாரிகள் சின்னதா ஏதாவது ஒரு வேலை சொல்லிட்டாங்க அப்படின்னாலே இந்த மிதுன ராசி என்பர்கள் அந்த வேலை செய்யக்கூடிய இடத்தை தனக்கு எதிரியா மாத்திடுவீங்க. அந்த சூழ்நிலையவே பாத்தீங்கன்னா தனக்கு எதிரியாக மாத்தி கொள்ளக்கூடிய ஒரு திறமை படைத்தவர்கள். அந்த அளவிற்கு இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு வேலையில நிரந்தரமின்மை. இந்த வேலையில நிரந்தரமின்மைன்றது பாத்தீங்கன்னா 30 வயசுல இருந்து 35 வயசு இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இருக்கும். அதுக்கப்புறம் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த 2025 சனி பயிற்சி நல்ல ஒரு நிரந்தரமான ஒரு வேலை வாய்ப்பை கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சியாக தான் இருக்கும். இந்த கர்மஸ்தானத்துல இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் வேலையில ஒரு நிரந்தர ஒரு மாற்றத்தை, வெளிநாடு வெளியூருக்கு எல்லாம் போகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த சனி பயிற்சி உங்களுக்கு அதிகப்படியான ஒரு மேன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு சனி பயிற்சியாக இருக்கும். அதே சமயத்துல இந்த மிதுன ராசி என்பர்கள் உங்களுடைய வேலையில கலீக்ஸை எப்போதுமே நம்பாதீங்க. நீங்க செய்யக்கூடிய ஒரே ஒரு தவறு என்ன அப்படின்னா, உங்களுடைய கலீக்ஸை நம்பி நீங்க உங்களுடைய பர்சனல் விஷயங்கள் எல்லாம் சொல்லும் போது அந்த இடத்துல உங்களுடைய மதிப்பு குறைக்கப்படுது. மிதுன ராசி என்பவர்களுக்கு பர்சனல் விஷயங்கள் இன்கன்வீனியன்டான ஒரு சூழ்நிலை நிறைய இருக்கும். அதனால அதை ஒரு சக ஊழியர்கள் கிட்ட போய் நீங்க சொல்லும் போது அங்க உங்களுடைய ஸ்டேட்டஸ் பாதிக்கப்படுது, உங்களுடைய இமேஜ் பாதிக்கப்படுது, உங்களுடைய வேலை பாதிக்கப்படுது. இதனால கூட வேலை பார்க்கறவங்க என்ன நினைக்கிறாங்க, இவன் இந்த குடும்ப பிரச்சனையிலேயே இருக்கிறான், நம்மளுடைய வேலையை ஒழுங்கா செய்ய மாட்டான் அப்படின்ற ஒரு மாதிரியான ஒரு சூழ்நிலைக்கு ஆளாகப்பட்டு அங்க உங்களை வேலையை விட்டு தூக்கக்கூடிய அளவிற்கு சில விஷயங்கள்லாம் நடக்கும். அதனால நீங்க எங்க வேலைக்கு போனாலும் மிதுனராசி என்பர்கள் இப்போ ஒரு இடமாற்றம் செய்யறீங்களா, தாராளமாக பண்ணிக்கோங்க. அந்த இடமாற்றத்துல நீங்க கடைபிடிக்க வேண்டிய ஒரு முதல் ஃபார்முலா உங்களுடைய பர்சனல் விஷயத்த கோகலீஃப் கிட்ட நீங்க ஷேர் பண்ணக்கூடாது. ஷேர் பண்ணீங்கன்னா அங்க நீங்க தவறாக சித்தரிக்கப்படுவீர்கள். அடுத்து மிதுன ராசி அன்பர்கள் இன்னொரு மாற்றங்கள் இந்த 2025 சனி பயிற்சியில அடைய போறீங்க அப்படின்னா, நீங்க இழந்த வாழ்க்கையை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு தருணம். வாழ்க்கை பாத்தீங்கன்னா வாழ்க்கை எல்லாருக்குமே ஒரு வாட்டி தான் கிடைக்கும். அந்த ஒரு வாட்டி கிடைக்கக்கூடிய வாழ்க்கையும் ஒரு ஏமாற்றமான ஒரு வாழ்க்கையா இருந்ததுன்னா அது இந்த மிதுனராசி அன்பர்களுக்கு மட்டும்தான் இருக்கும். அந்த அளவிற்கு அந்த மிதுனராசி அன்பர்கள் ஏமாற்றப்பட்ட வாழ்க்கையிலிருந்து உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்காதா அப்படின்னு ஏங்கி தவிச்சிட்டு இருக்கக்கூடிய இந்த மிதுனராசி அன்பர்களுக்கு இந்த சனி பயிற்சி ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை, ஒரு ஆடம்பரமான ஒரு வாழ்க்கையை, ஒரு எளிமையான ஒரு வாழ்க்கையை கொடுப்பதற்கு உண்டான ஒரு தருணமாக
தான் இருக்கும். அதே சமயத்துல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்க வேண்டிய தருணமும் கூட இந்த மிதுன ராசி என்பவர்கள். ஏன்னா உங்களுடைய ராசிக்கு மே மாதத்துல அந்த குரு பகவான் வர்றதுனால சில தவறான முடிவுகளும் எடுப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு. நீங்க ஏதாவது 2வது திருமணம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, இல்ல உங்களுக்கு காதல் திருமணம் பண்ணணும். ஏன்னா மிதுனராசி என்பவர்கள் காதல் திருமணத்துல அதிகமான ஒரு நாட்டம் உடையவர்கள். அந்த காதல் திருமணம் எல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா உங்களுடைய சுய ஜாதகத்தை ஒரு வாட்டி நீங்க செக் பண்றது நல்லதா இருக்கும். இந்த இல்லாட்டி அது தேவையில்லாத ஒரு என்ன சொல்றது, ஏமாற்றத்தை மறுபடியும் கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக வரும் இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு. அடுத்த கட்ட ஒரு மாற்றமாக இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு சனி பயிற்சி திருமண தடைகளை நீக்குவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும். ஏன்னா உங்களுடைய ராசியிலேயே குரு பகவான் வர்றது அந்த திருமண தடையெல்லாம் நீக்கிடுவார். இன்னுமே இருந்த அந்த ஏற்கனவே இருந்த அந்த திருமண தடைகள், திருமண உறவின் மூலமாக கசப்பான வாழ்க்கை, திருமண முயற்சியின் பொழுது ஏற்பட்ட அவமானங்கள், அசிங்கங்கள், இது எல்லாமே விலகக்கூடிய ஒரு 2.5 வருடங்களாக தான் இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு இருக்க போகுது. இதன் மூலமாக உங்களுக்கு அடுத்த கட்ட வளர்ச்சின்றது இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு இருக்கும். சனி பயிற்சியின் மூலமாக திருமண உறவு, நல்ல ஒரு திருமண உறவு, நீங்க எதிர்பார்த்த ஒரு திருமண உறவு, அந்த திருமணத்தின் மூலமாக அதிகப்படியான ஒரு லாபத்தை, வளர்ச்சியை சந்திக்கக்கூடிய ஒரு தருணம். அந்த திருமண உறவு வந்ததுல இருந்து நீங்க வீடு, வாகனம், அது மாதிரியான அடுத்தடுத்து வளர்ச்சியை சந்திக்கக்கூடிய ஒரு தருணம். அடுத்த வீட்டுல ஒரு சுபகாரியங்கள், குழந்தை பேரு, இந்த மாதிரி எல்லாம் அடுத்தடுத்து மகிழ்ச்சியான ஒரு தருணத்தை இந்த மிதுன ராசி என்பர்கள் இந்த சனி பயிற்சியின் மூலமாக சந்திக்க போறீங்க. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை சொல்லியிருக்கிறோம். இது உங்களுடைய தசாபுத்தி ஜனனகால ஜாதகப்படி கொஞ்சம் மாறுபடும். அதை பார்க்கணும் விருப்பப்படுறீங்க, எங்களுக்கு சனி பயிற்சி எப்படி இருக்கும் அப்படின்னு விருப்பப்பட்டாலும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.